மீனம் இனிமேதான் ஆட்டமே இருக்கு. ஆரம்பிக்கலாங்களா? ஆமாங்க, குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து உச்சமாகக்கூடிய இந்த தருவாயில எல்லாத்தையும் தம்சம் பண்ண போறாரு. வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த பத்தி தான் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்துருக்கீங்க பாத்தீங்களா? மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா நீங்க ஒவ்வொரு வாட்டியும் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணும்போது எங்களுடைய சேனலுக்கு வளர்ச்சிக்கு அது ரொம்பவே நல்லா இருக்கும். மறக்காம நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணும்போது நான் தெரிஞ்சுப்பேன். மீனராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப ஜென்ம சனி, என்னடா இது ஜென்ம சனியில என்ன பண்ண போறோம் அப்படின்னு பல பேருக்கு இங்க வந்து ஒரே நடுக்கமா இருக்கும். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு வெளிச்சத்தை கொடுக்குற மாதிரி குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையின் மூலியமாக உங்க ராசியை பாக்குறாரு அப்படின்றது ஒரு தனி சிறப்பு. அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க மீன ராசியில பிறக்கிறீங்கன்னா மீனராசிக்குள்ள 12 லக்னங்கள் இருக்கு. இந்த 12 லக்னங்களுக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை குரு பகவான் கொடுக்க போறாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இப்ப நீங்க மீன ராசியில இருக்கீங்க அப்படின்னா, இப்ப நீங்க மீன லக்னத்துல இருக்கீங்க, மீன ராசியில இருக்கீங்க, மீன லக்னத்துல இருக்கீங்க, என்ன நடக்க போகுது? உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான், லக்னநாதனான குரு பகவான் 5ஆம் இடத்துல வந்து உட்கார போறாருங்க. சூப்பரோ டூப்பர் தான், சூப்பர் டூப்பர் ஹிட் தான் உங்க வாழ்க்கையில. 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம், உங்களோட முயற்சி ஸ்தானம், மந்திரஸ்தானம். ஆன்மீகத்துக்குள்ள அதிகமா கனெக்ட் பண்ண போறீங்க. அடுத்த ஒரு வருஷம் எப்படி இருக்க போகுது இந்த மீன ராசியில இருக்கவங்களுக்கும் மீன லக்னத்துல இருக்கவங்க. ஏன்னா மீனம் அப்படின்றது நீர் தத்துவ ராசி, அதே மாதிரி கடகம் அப்படின்றது நீர் தத்துவ ராசி. இது இரண்டுமே நீர் தத்துவம். சோ நீர் தத்துவ ராசியில வந்து குரு வந்து உச்சமடைய போறதுனால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் உங்களுக்கு கொடுக்க போறாரு. அடுத்து மீன ராசி மேஷ லக்னம். மேஷ லக்னத்துக்கு எங்க வராரு குரு பகவான்னா 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு வருவார். இந்த டைம் பீரியட்ல வேலைக்காக நீங்க இடமாற்றம், இப்ப ஒர்க்ல நான் ஏதாவது இடம் மாறணும்னு நினைக்கிறேன், இப்ப இருக்க டைம் பீரியட்ல வந்து எனக்கு இந்த ஒர்க்ல வந்து எனக்கு பெருசா நிம்மதி இல்லை, நான் இடம் மாறணும்னு நினைக்கிறேன்னா எக்ஸலன்ட் பீரியட். இடம் மாற்றத்துக்கான ஒரு எக்ஸலன்ட் பீரியட். அடுத்த ஒரு வருஷம் எதிர்பாராத மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருங்க மேஷ லக்னத்துல பிறந்தவங்க. இப்ப நீங்க மீன ராசியில இருக்கீங்க, பட் ஆனா லக்னம் என்னவோ ரிஷபம். ஒரு பக்கம் நீர் ராசி மீனம், இன்னொரு பக்கம் ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு நில ராசி. ஒரு பக்கம் அசுரகுரு ரிஷபத்தை ஆளுமை செலுத்துறாரு, இன்னொரு பக்கம் மீனம் வந்து தேவகுரு. சோ இந்த தேவகுரு அசுரகுரு இரண்டு பேருமே இந்த டைம் பீரியட்ல எங்க இருக்கு, உங்களுக்கு என்ன மாதிரி இடத்துல இருந்து நடத்த போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3ஆம் இடம், ரிஷபத்துக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு வந்து நடக்குது. இந்த டைம்ல குரு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு சில விஷயத்த கண்டிப்பா கற்றுக் கொடுப்பாரு. ஏன்னா ஜென்ம சனியில ஆல்ரெடி நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாரு சனி, படாத பாடு. ஏன்னா சனியோட 3ஆம் பார்வை உங்களுடைய லக்னத்துக்கு விழுது. அப்ப உடல்ல சில பல தொந்தரவுகளை கண்டிப்பா கொடுத்திருப்பாரு. இதுக்கு முன்னாடி கண்டிப்பா கொடுத்திருப்பாரு, கொடுக்காமலாம் இல்லை, இது மாதிரி கண்டிப்பா கொடுத்திருப்பாரு. ஆனா ஓரளவுக்கு இப்ப குருவோட பார்வையினால அதுல இருந்து நீங்க தவிப்பீங்க. கரியர்ல ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு பெருசா எந்த ஒரு மாற்றமும் இல்லை, ஒரே மாதிரிதான் வேகாதான் போகும். ஆனா கிரியேட்டிவ் ஃபீல்டுல எல்லாரும் இருக்கவங்க எல்லாருக்குமே இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமா அமைய போகுது. மீன ராசியில இருக்கீங்க, பட் ஆனா மிதுன லக்னத்துல இருக்கீங்க. ஒரு பக்கம் மீனம் வந்து தண்ணி தண்ணி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நீர் ராசி, இன்னொரு பக்கம் மிதுனம் காற்று ராசி. சோ காற்றும் நீரும் சேர்ந்தா எப்படி இருக்க போகுது நெக்ஸ்ட் ஒரு 1 இயருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மிதுனத்துக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வராரு. ஃபேமிலி, அடுத்த ஒரு வருஷத்துக்கு என் குடும்பம் தான் எனக்கு எல்லாமே, என் குடும்பத்தை நான் செட்டில் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி மேல அதிகமா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பீங்க. குடும்ப உறவுகளுக்கு மேல அதிகமா பாசம் உங்களுக்கு வரும், இணைவு உங்களுக்கு அதிகமாகும். குடும்பம் அமையாதவர்களுக்கு, அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய காலகட்டம் தான் அடுத்த ஒரு வருஷம். மீன ராசி பட் லக்னம் என்னமோ கடகம். அடடடா, இதுதாங்க சூப்பர் 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 சூப்பர். திரிகோண வீடு, அதாவது மீனத்துக்கு திரிகோண வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அர்த்த திரிகோணம், காம திரிகோணம், மோட்ச திரிகோணம் நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி இது வந்து ராசிக்கு 5ஆம் பாவம் உங்களுக்கு லக்னமா வருது, கடகம் உங்களுக்கு லக்னமா வருதுன்னா இது ஒரு திரிகோண வீடு. ரெண்டுமே நீர் ராசி.
இப்ப குரு பகவான் வந்து அவரோட வீட்டுல வந்து அப்படியே ஜாலியா வந்து உட்கார்ந்து இருக்காருல்ல, இனிமே என் காட்டுல தானே ராஜமலை அப்படின்ற மாதிரி தொட்டதை எல்லாமே உங்களுக்கு துவங்கக்கூடிய ஒரு வருடம் தான் நெக்ஸ்ட் ஒரு ஒரு 1 இயர். அது எதுவா இருந்தாலுமே சரி உங்க லைஃப்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். பட் ஆனா இந்த மாற்றத்தை தக்க வச்சுக்கோங்க. எந்த வகையிலுமே இந்த மாற்றத்தை நீங்க தக்க வைக்காம விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம். ஏன்னா நம்ம ஜென்ம சனியில இருக்கோம், அதுவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். பொருளாதாரத்துல நல்ல ஒரு உயரத்தை அடையக்கூடிய ஒரு வருடம் தான் இந்த மாதம். மீன ராசி, பட் ஆனா லக்னம் இந்த இடத்துல சிம்ம லக்னம். இங்க பாத்தீங்களா, ராசிக்கு லக்னம் 6ஆம் இடமா வருது. ஸோ எப்பயுமே 6 அப்படின்றது நம்மளுக்கு பிரச்சனை தான். ஜோதிடத்துல பொதுவாவே 6, 8, 12 இந்த மறைவு ஸ்தானங்க இருக்கக்கூடிய பாவங்கள் நம்மளுக்கு பிரச்சனையை கண்டிப்பான முறையில கொடுக்கும். ஆனா இந்த இடத்துல இந்த 6ல இருக்கக்கூடிய இந்த லக்கணம் என்பது 12ஆம் இடத்தை தொடர்பு கொள்வது. எப்படின்னா சிம்மம் கடகத்துக்கு 12ஆம் வீடு இல்லையா? சோ இந்த 12ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளும் போதும் கேது இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு லக்கணத்துல இருக்கிறதும் ஒரு வகையில நல்லது. தசாபுக்திகள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னா ப்ரமோஷன் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா சிம்மனாலே அந்த பவர், அந்த அத்தாரிட்டி தான். ஏன்னா கேது வர சிம்மத்துல வர இருக்கு. அந்த அத்தாரிட்டி, அந்த பவர், அந்த பொசிஷன் எல்லாமே உங்களுக்கு இந்த டைம்ல கிடைக்கும். எதெல்லாம் உங்களுக்கு தட்டி தட்டி விட்டாங்களோ அது எல்லாமே இந்த டைம்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுது. அடுத்து மீன ராசி, பட் லக்னம் என்னமோ உங்களுக்கு கன்னியா லக்னம். கன்னியா லக்னத்துக்கு சொல்லவே வேணாம். ஒரு பக்கம் சனி வேற 7ல உட்கார்ந்துருக்காரு, இன்னொரு பக்கம் மீன ராசிக்கு இப்ப ஜென்ம சனி வர போயிட்டு இருக்கு. ஜென்ம சனியில கிட்டத்தட்ட உத்திரட்டாதி நட்சத்திரத்துல எல்லாத்தையும் கடந்து வந்துட்டு அடுத்து ரேவதிக்குள்ள என்ட்ரி ஆக போறாரு. கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது இந்த குரு பெயர்ச்சி, அதுவும் மீனராசியில இருக்கக்கூடிய கன்னி லக்னம். கன்னியா லக்னத்துக்கு புதனோட ஆளுமை பெற்ற ஒரு லக்னம். இது ஒரு நிலத்தத்துவ ஒரு லக்னம். நிலம் நீரோட காம்பினேஷன் வருது. நிலம் நீர் அப்படின்னு வந்துட்டாலே அந்த இடத்துல ஏதோ ஒரு மந்தத்தன்மை இருக்குங்க. முயற்சிகள் எல்லாமே ஒரு மாதிரி தட்டுப்படும். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு சமசப்தமா சனி வர 7ல உட்காந்துருக்கு. முயற்சிகள் எல்லாமே தட்டுப்படும். ஒரு மாதிரி மந்தத்தன்மையாவே இருக்கும், ஸ்லோவாவே இருக்கும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு. பட் இனியோ அதை கடந்து முயற்சி பண்ணி நீங்க வந்துருவீங்க. கரியர்ல பெரிய ஷிஃப்ட் இருக்காது. கரியர்ல பெருசா நீங்க எதிர்பார்க்காதீங்க. இருக்கிற வேலையை கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா ஸ்மூத்தா நீங்க ஓட்டிட்டு போங்க. அடுத்து மீன ராசி லக்னம் வந்து துலா லக்னம். துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துவே உட்கார்ந்துருக்காரு. பதவி உயர்வு. ஏன்னா இந்த பக்கம் வந்து மீனத்துக்கு 5ஆம் இடத்துல குரு உச்சம் இல்லையா? சோ துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு, அந்தஸ்து, மரியாதை, கௌரவம், புரட்டி போட்ட விஷயம் எல்லாம் உங்களுக்கு இப்போ வந்து சரியாகும். வாழ்க்கையில அப்படியே எதிர்நீச்சல் அடிச்சு போக ஆரம்பிப்பீங்க. என்னடா இப்படி சொல்றேனே, நான் இன்னும் அப்படியே தானே மேடம் இருக்கேன். இல்லைங்க, நடக்கதான் போகுது. குரு பயிற்சி உங்க வாழ்க்கையில நடக்கதான் போகுது. குரு பயிற்சியாலதான் உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும். அது கரியர்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பீங்க. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்லயும் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா துலாம்னாலே ரிலேஷன்ஷிப் தான். ரிலேஷன்ஷிப்ல நல்ல ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருடமே இருக்கு. அடுத்து மீன ராசி விருச்சக லக்னம். மீனமோ நீர்ராசி, விருச்சகமோ நீர்ராசி, கடகமோ நீர்ராசி, 3மே நீர்ராசி தான். இந்த ட்ரையாங்கிள் பாருங்க எப்படி இருக்கு, திரிகோண ட்ரையாங்கிள். குருவோடைய 5ஆம் பார்வை விருச்சகத்திலையும் 9ஆம் பார்வை மீனத்திலையும் விழப்போகுது. அடடா, இதை விட வேற என்னங்க வேணும்? 12 வருஷம் கழிச்சு அடிச்சுதுரா ஜாக்பாட்டு. எல்லாமே சூப்பர் டூப்பர் தான். பெரிய பெரிய பதவி உயர்வு, அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆசிரியர்களா, டீச்சர்ஸா இருக்கீங்க, ஒரு ஆபீஸ்ல உயர இடத்துல இருக்கீங்கன்னா அற்புதமான ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட். ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. வயிறு சம்பந்தமான விஷயங்கள், அஜீரண கோளாறு, இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். ஏன்னா நீர் வந்து இந்த இடத்துல அதிகமா இருக்கு. ஸோ பாடியில ஃப்ளூயிட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதனால வாட்டர் எல்லாமே இருக்கிறதுனால லிவர் வந்து குருவுக்கு சம்பந்தமான ஒரு உறுப்பு. ஸோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பா இருக்கும் இந்த டைம் பீரியட்ல அடுத்த ஒரு வருஷத்துக்கு. அடுத்து மீன ராசி லக்னம், தனுசு லக்னம். லக்னாதிபதி 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சு ஆனா உச்சம். உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட் அசட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு கிடைக்காமலே இருக்கு. என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கவே இல்லை மேடம், அவர் தரவே மாட்டாரு, வீடு என் பேர்ல எழுதி வைக்கவே மாட்டாரு, குழந்தைக்கு எதுவுமே செய்ய மாட்டாருன்னா இப்ப செய்வாரு, இனிமே செய்ய ஆரம்பிப்பார். ஜாயிண்ட் அசட் 8 லக்னத்துக்கு 8ஆம் வீட்டுல, ராசிக்கு 5ஆம் வீட்டுல. ஸோ 5 என்பது குழந்தை, ஸோ 8 அப்படின்றது ஜாயிண்ட் அசட். ஸோ இனிமே உங்க வாழ்க்கையில பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு டைம் பீரியட் தான். கவலையே வேணாம்.
மீனம் உங்க ராசியா இருந்தா, மகரம் உங்களோட லக்னமா இருந்தா, மகரத்துக்கு சனிதான் வந்து கண்ட்ரோல் எடுக்கிறாரு. சோ அப்போ குரு பகவான் தன்னுடைய சிறப்பு பார்வையை இந்த வீட்டுக்கு வந்து விடுறதுனால உங்க வாழ்க்கையில கரியர், ஹெல்த், அப்புறம் உங்க வாழ்க்கையில ரிலேஷன்ஷிப்பு, இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவு எடுப்பீங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி பகவான் நல்ல இடத்துல இருக்காரா? ஏன்னா சனி நல்ல இடத்துல இருந்தா மட்டும் ரிசல்ட் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை வந்து டவுன்ஃபால் பண்ணிடுவாரு. தசாபுக்திகள் நல்லா இருந்துச்சுன்னா, சனியோட அமைப்பு உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா 3 விஷயமும் நல்லா இருக்கும். மீன ராசி, பட் உங்க லக்னம் என்னமோ கும்பம். கும்பம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டைம்ல உங்க லக்னத்துக்கு 6ஆம் பாவத்துல வந்து குரு இருக்காரு. சோ 6ஆம் பாவத்துல குரு இருந்தாலே நம்ம ஒரு விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கும். தேவையில்லாத பஞ்சாயத்துக்குள்ள நம்ம போகவே கூடாது. நான் உண்டு, நான் என் வேலை உண்டுன்னு இருக்கேன். நான் போய் நாளைக்கு நல்லது செய்யறேன்னு போயிட்டு கடைசியில அது எனக்கே வந்து ஆப்பா முடியும். அதெல்லாம் வேணாம். நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு இருந்து பாருங்க. அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கான வருஷம். மொத்தத்துல மீனராசிக்கு என்னதான் வந்து ஜென்ம சனியா இருந்து சனி உங்களை புரட்டி 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 போட்டாலும் குரு உங்களை காப்பாத்துறதுக்கு நான் தான் வந்து நிப்பேன் அப்படின்னு வந்து நின்னு உங்களை 9ஆம் பார்வையின் மூலியமாக பார்த்து உங்களை காப்பாத்துறதுக்கு ரெடியா இருக்காரு. நல்லதே நடக்கும். கும்பராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன். மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு என்னோட கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா என்ன நீங்க அணுகலாம். தேங்க்யூ.